வாங்க. Come on, Adi. Let's have fun. நோ சார், எனக்கு பழக்கம் இல்லை. ஆதி, இதெல்லாம் என்ன பழக்கம் இல்லைன்னு சொல்றது? எல்லாத்தையும் நம்ம தான் பழக்கப்படுத்திக்கணும். பெரிய பெரிய கிளைண்ட் மீட்டிங், பெரிய பெரிய ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கம்பெனிஸ்குள்ளே நிறைய டீலிங் வரணும்னா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும். அப்போ தான் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் உருவாகும்ப்பா. நோ நீட் சார், நான் வரேன். ஆதி, கம்பெனி கொடுங்க, ஒன்றும் ஆகாது. சார் அது வந்து சும்மா லைட்டாக கம்பெனி கொடுங்க போதும். என்னங்க? இல்லை சார், வேண்டாம். ப்ளீஸ் ஆதி, கமான். இதனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. கமான் ஆதி. அது வந்து நீங்கள் இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டீங்க. கொடுங்க. சார் சார், அட என்ஜாய். நான் தான் வேணான்னு சொல்றேன்ல, எதுக்கு கட்டாயப்படுத்துறீங்க? என்ன மிஸ்டர் ஆதி, சவுண்ட் எல்லாம் ரைஸ் ஆகுது, பார்த்து பேசுங்க. என்ன இனி பார்த்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. There is a limit for everything, but you cross the limit. மிஸ்டர் ஆதி, சாரி சார். என்னப்பா, இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணுன்ற ஆசை இருக்கா இல்லையா? நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இந்த கம்பெனில ஒர்க் பண்ணணும்னா அப்படிப்பட்ட வேலையே எனக்கு வேண்டாம். இந்த கம்பெனிக்கு என்னோட உழைப்பை போட்டிருக்கேன், என்னோட டைம், என்னோட எஃபோர்ட் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இதை தவிர வேற எதையும் என்னால் போட முடியாது. இது எனக்கு விருப்பம் இல்லாத, எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். இதை பண்ணி தான் இந்த கம்பெனியில் நான் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா இந்த கம்பெனி எனக்கு தேவையில்லை, இந்த வேலையும் எனக்கு தேவையில்லை. நீ யாரை பகச்சிக்கிற தெரியுமா? ஐ டோன்ட் கேர் அபவுட் ஹூ யூ ஆர். மிஸ்டர் ஆதி, யூ ஆர் கிராசிங் த லிமிட். யார் சார்? யார் லிமிட்டை கிராஸ் பண்ணா? நானா இல்லை நீங்களா? சார், எம்ப்ளாயீஸ் எல்லாம் பார்க்குறாங்க சார், ப்ளீஸ் சார். பார்க்கட்டும், பார்த்தா எனக்கு என்ன? சார் அது வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க அமைதியா இருங்க. ஜெசிகா, இவரை ஃபயர் பண்ணுறேன். அதுக்கான ஆர்டர் இப்போவே நீங்கள் ரெடி பண்ணி தரணும். சார் அது எல்லாம் மார்னிங் பேசிக்கலாம் சார். ஏய், நீ யாருக்கு ஒர்க் பண்ணுற? எங்களுக்கு ஒர்க் பண்ணுறியா இல்லை இவனுக்கு ஒர்க் பண்ணுறியா? டூ வாட் ஐ சே. ஜெசிகா, நீங்க யோசிக்காதீங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. என்ன ஃபயர் பண்ண தானே சொல்றாங்க, அதுக்கான அப்பாயின்மெண்ட் ரெடி பண்ணி கொடுங்க. ஐ டோன்ட் கேர், யூ டோன்ட் வரி அபவுட் தட். ப்ளீஸ் ஜெசிகா, கோ அஹெட். சார் கோ வாட் ஐ சே. என்ன மிஸ்டர் ஆதி, இங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க போல. எல்லா ஒர்க்கர்ஸுமேவா இல்லை ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் மட்டும் ஸ்பெஷலாக ஏதாவது கவனிப்பு இருக்கா? சார், இந்த ஆள் இல்லைன்னா இன்னும் நிறைய பேர் கம்பெனிக்கு லைனில் நிற்கிறாங்க. அதனால நம்ம இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இவன் இல்லைன்னா இன்னொருத்தன். நீ வேலை இல்லாமல் வீட்லேயே போய் உட்காந்துக்கோ. வெயிட் பண்ணு, உன்னோட ஃபயர் லெட்டர் வாங்கிக்கிட்டு கிளம்பு. உன் கம்பெனியே எனக்கு தேவையில்லை. யாருக்கு வேணும் லெட்டர்? நீயே வச்சுக்கோ. வாப்பா அர்ஜுன், உட்காரு. இட்ஸ் ஓகேப்பா. அப்புறம்ப்பா, காலேஜ்லாம் எப்படி போகுது? நல்லா தான் போகுதுப்பா. நீலா ஒழுங்கா படிக்கிறாளா? படிக்கிறாப்பா. ஏதாவது வேணும்னு கேட்டா பண்ணி கொடு. அவளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லைப்பா, எல்லாம் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே. சரஸ்வதி அம்மா, இங்கே வாங்க. அர்ஜுன் சொல்லுப்பா. அம்மா, நான் உங்களை கூப்பிடல, சரஸ்வதி அம்மாவை கூப்பிட்டேன். அவ கிச்சனில் வேலையாக இருக்கா, நீ சொல்லுப்பா, என்ன வேணும்? இல்லைம்மா, நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். அர்ஜுன், ஏன் என்கிட்ட சொல்ல முடியாதா? என்னப்பா புது பழக்கம்? பெத்த அம்மாவை தவிர மற்ற எல்லாரையும் அம்மான்னு கூப்பிடுற? அம்மா, அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப தலைவலிக்குது, ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு தான் கூப்பிட்டேன். ஏன் அது என்கிட்ட சொன்ன என்ன? நான் போட்டு கொண்டு வர மாட்டேனா?
அப்படி இல்லைம்மா, உங்களுக்கு எதுக்கு வேலை? சொல்லுவையா அர்ஜுன்? இதுவும் சொல்லுவேன், இன்னமும் சொல்லுவேன். ஏன் நான் உன் அம்மா, என்னை விட்டுட்டு வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரியெல்லாம் அம்மான்னு கூட்டிட்டு இருக்க. ஏன் உனக்கு தலைவலிச்சா நான் காஃபி போட்டு தர மாட்டேனா? ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா, எப்பவுமே உங்ககிட்ட கேட்டு பழகினதுனால அவங்கள கூப்பிட்டேன், மற்றபடி எதுவும் இல்லை. இனி எதுனால ஏன் கிட்ட தான் ஏன் கேட்கணும்? நீ உனக்கு அம்மா இருக்கேன், நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ஏன்பா சிரிக்கிறீங்க? அவ பர்ஃபார்மன்ஸை பார்த்து சிரிச்சிட்டேன்ப்பா. உனக்கு வேணும்னா இது புதுசாக இருக்கலாம், எனக்கு ரொம்ப பழசு. இவ இப்படிதான் நடிப்பா, இவளை நம்பாத. பாவம்ப்பா அம்மா, அழுதுட்டே போறாங்க. யாரு? அவளா? அர்ஜுன், உனக்கு அவளை பற்றி தெரியல. அவள் எந்த நேரத்தில் எப்படிலாம் முகத்தை மாற்றுவான்னு எனக்கு தான் தெரியும். அவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு. என்னப்பா இப்படிலாம் சொல்கிறீங்க? அவங்க என் அம்மா, எனக்கு என்ன கெடுதல் பண்ணிட போகிறாங்க? உனக்கு பண்ண மாட்டாப்பா, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பண்ணுவான், உனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு பண்ணுவான், உனக்கு பிடிச்சவங்களுக்கு பண்ணுவான். உன் அம்மா கூட இத்தனை வருஷமா இருந்திருக்கேன், எனக்கு தெரியாது அவளை பற்றி? பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. அப்படிலாம் அம்மா எதுவும் பண்ண மாட்டாங்கப்பா. அப்புறம் உன் இஷ்டம், அனுபவத்தில் சொல்கிறேன், பார்த்துக்கோ. ஈஸ்வரி, சித்ரா எப்படி இருக்கா? போனதுலேருந்து அவள் ஒரு ஃபோன் கூட பண்ணலை. அதான் நாங்களே அடித்தோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நல்லா இருக்கா. ஆஃபீஸ் போயிருக்காள்ல, அதனால ஃபோன் எடுக்க முடியலையோ என்னவோ. அவள் வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேம்மா. சரிம்மா சரிம்மா. அண்ணி, அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவள் சின்ன பொண்ணு, முன்ன பின்ன ஏதாவது தப்பு பண்ணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தப்புன்னா சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வருத்தப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னும் சொல்லப்போனா அவள் இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். பாவம் அவளே கல்யாணம் நின்று வருத்தத்தில் இருப்பா. அந்த கஷ்டத்துலேருந்து அவளை வெளியே கொண்டு வரத்துக்கு எங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம். அவள் வேலைக்கு போகிறத தான் சந்தோஷமாக நினைக்கிறா போல. நீங்கள் வருத்தப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஃப்ரீயாக விடுங்க. சரிம்மா ஈஸ்வரி, அப்போ நான் வைக்கிறேன். சரிம்மா. வா பாதி. வரமா. ஏன்பா என்னாச்சு? முகமெல்லாம் கோவமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் ரூம் போகிறேன். ஏன் இல்லையா? சாயங்காலம் சித்ராவை ஆஃபீஸ்லேருந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தனே, அவளை கூட்டிகிட்டு வரலையா? ஆஃபீஸ் போன அவளுக்கு திரும்ப வர தெரியுமா? நீங்கள் உரி பண்ணாதீங்க, அவள் வருவா. ஆதி, என்னாச்சு? ப்ளீஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னாச்சு இவனுக்கு? முகமே ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் கேட்போம். இப்போவே கேட்டால் அவன் டென்ஷனில் இருக்கான். கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும். சித்ரா வேற இன்னும் காணோம். இவன் போய் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். நம்மளே ஃபோன் அடித்து பார்ப்போம், இல்லாட்டி டிரைவரையாவது விட்டு கூட்டிகிட்டு வர சொல்ல வேண்டியதா. என்னாச்சு ஆதிக்கு? ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாரு. எப்பவும் அவராக கால் பண்ணுவார், இன்னைக்கு என்ன அவர் கால் பண்ணவே இல்லை? ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? போயிட்டு 2 நாளில் வரேன்னு சொன்னார். நாளைக்கு வருவாரா வரமாட்டாரா? வருவார், கண்டிப்பாக வருவார். நான் எப்படி அவர் போய் சந்தேகப்படுறேன்? தியா, பா, நாளைக்கு மறுபடியும் எனக்கு ஒரு ஆஃபீஸ் மீட்டிங் ஒன்று இருக்குது, அதனால நீ தனியாக தான் இருக்கணும். தனியாக இருப்பல்ல? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் இருந்துப்பேன். கொஞ்ச நாளைக்கு அப்படி தாம்மா இருக்கும், என்ன பண்ணுறது, வேலை அப்படி. இப்போ வேற என் ஃப்ரெண்டோடு சேர்ந்து புதிய கம்பெனி வேற ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கான ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. அதான் என்னால் இங்கே இருக்க முடியல. பார்த்து பத்திரமா இருந்துக்கோமா. சரிப்பா. இதுக்கு தாம்மா நான் சொல்கிறேன், இந்த வேலையே வேண்டாம், அங்கேயே போயிடலான்னு. நீ தாம்மா கேட்க மாட்டுற. நீ மட்டும் சரின்னு சொல்லு, நம்ம அங்கேயே போயிடலாம். இல்லைப்பா, நான் வரல. சரிம்மா, நான் உன்னை கட்டாயப்படுத்தல. நீ பத்திரமா தூங்கு. நாளைக்கு மார்னிங் 5 o'clock நான் கிளம்பிடுவேன்.
எனக்கு எதுவும் சாப்பாடுலாம் செய்ய வேண்டாம். வரதுக்கு 2 நாள் ஆகும். சரிப்பா. ஏதாவதுன்னா கால் பண்ணு. ம் சரிப்பா. சரிம்மா, நீ தூங்கு. ம் சரிப்பா. என்ன டைம் 10 போது இன்னும் அவனை காணோம். கொட்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆஃபீஸ் செட்டப்பும் கரெக்டாக தான் இருக்கு. ராஜசேகர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லடா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆஃபீஸ் ஓகேவா? எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. கொட்டேஷனும் ரெடி பண்ணியாச்சு. எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ம், நானும் அந்த ஃபேப்ரிக் கம்பெனிக்கிட்ட பேசிட்டேன். குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஷன் டிசைனர் வேணும். அவங்களையும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. கண்டிப்பா நம்ம பிராண்டோட கிளாத் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் ஃபேஷன் டிசைனராக பார்த்து ஹையர் பண்ணிடலாம். அப்புறம் உன் பையன்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னியே, பேசிட்டியா? பேசுனேன்டா, ஆனால் அவன் அந்த கம்பெனிலேருந்து வர்ற மாதிரி இல்லை. பழசை மறக்காமல் அந்த கம்பெனிக்காக ரொம்ப ஒர்க் பண்ணுறான். வர்ற ஐடியா ஏதாவது இருந்தால் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். அவனே சப்போர்ட்டாக இருந்தால் இந்த கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடலாம். ஆனால் அவன் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. பார்ப்போம். சரிடா, அப்போ ஒரு ஹெச்ஆர் அரேஞ்ச் பண்ணி எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் 1 மந்த்துக்குள்ள கம்பெனி ரன் பண்ண ஆரம்பிக்கணும். கண்டிப்பாடா. அந்த AAA குரூப் ஆஃப் கம்பெனியை நம்ம ஏடி குரூப் ஆஃப் கம்பெனி வின் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாடா. அந்த கம்பெனியை நம்ம ஈஸியாக பீட் பண்ணிடலாம். நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம கம்பெனியில் வர்ற எம்ப்ளாயீஸ் எல்லாரும் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும். நல்ல நாலேஜ் இருக்கிறவங்களா இருக்கணும். ஹெச்ஆர் கிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்து அப்பாயின்மெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேடா. ஏன் நிற்கிற? உட்காரு. இல்லை பரவாயில்ல. நேற்று கால் பண்ணேன், நீங்கள் எடுக்கவே இல்லை. அது ஒரு டென்ஷனில் நான் ஃபோனை கவனிக்கல. ம், வீட்டில் பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? அது நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அம்மா கிட்ட பொறுமையாக சொல்லிக்கலான்னு சொல்லிட்டாரு. ஸோ அம்மா கிட்ட மட்டும் இன்னும் சொல்லலை. என்னால் எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன். உங்களுக்கு என்னால் எந்த கஷ்டமும் இல்லையே. நான் உங்களை கஷ்டப்படுத்துகிறேனா? சேச்சே, நீ எப்படி என்னை கஷ்டப்படுத்துவ? நான் தான் இவ்வளோ நாளாக உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கேன். இனிமே நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். ஆதி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ம், கேளுதியா? உங்களுக்கு நிஜமாவே ஞாபகம் இல்லையா நமக்கு கல்யாணம் நடந்தது? நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டினது எதுவுமே ஞாபகம் இல்லையா? என்னை மன்னிச்சிருந்தியா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நான் சும்மா கேட்டேன். உன் மனசு எனக்கு தெரியாதா? பார், ஞாபகம் வருதோ வரலையோ, இந்த ஜென்மத்தில் எனக்கு நீ, உனக்கு நான். அதை யாராலையும் மாற்ற முடியாது, மாற்றவும் விட மாட்டேன். நீ தைரியமா இரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நான் கொஞ்ச நேரம் இப்படியே படுத்துக்கவா? கொஞ்ச நேரம் இல்லை, உனக்கு எவ்வளோ நேரம் தோணுதோ அவ்வளோ நேரம் படுத்துக்கோ. உன்னை தாங்கிறதுக்கு தானே நான் இருக்கேன்.